சிரித்த முகமே வெற்றியின் வரம். நாம் அனைவரும் சாதிக்க பிறந்தவர்கள். இன்று உடனே செயல்பட முடியவில்லையே, சாதிக்கவில்லையே என்று கவலைப்படுபவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஏன் வீணாக கவலைப்பட வேண்டும்? எப்பொழுதும் எதற்கும் கலங்காத மனம் வேண்டும். கவலைப்படுவதால் எதையும் சாதித்துவிட முடியாது. இன்று இல்லாவிட்டால் என்னங்க, நாளை நிச்சயம் நீங்கள் சாதிக்க முடியும். இந்த வைராக்கியம் மட்டுமே இருக்கட்டும். இடையில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஊதி தள்ளி விடுவீர்கள். நடந்ததை எண்ணியும் எதிர்காலத்தை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டு இருக்க மாட்டீர்கள். கவலைப்படுவதால் உங்கள் மனதும் பலம் இழந்து போய்விடுகிறது. உங்களின் திறமையை மறைத்து விடுகிறது. அதனால் என்ன பயன்? வாழ்க்கையில் எப்பொழுதாவது நடந்த நிகழ்வால் மனம் பாதிப்படைந்திருக்கும். அதனால் மனம் அதிர்ச்சி அடைந்திருக்கும். அதற்குள்ளேயே நம் எண்ணங்களும் சுழன்று கொண்டிருந்தால் மற்ற செயல்பாடுகளும் பாதிப்புக்குள்ளாகும் அல்லவா? உலகில் கவலை இல்லாத மனிதனே இல்லை எனலாம். இருப்பினும் கவலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிடக்கூடாது. அதை நெருங்க விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் அதை சுற்றியுள்ள சுற்றமும் நட்பும் கூட மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். எதுவாக இருப்பினும் தன்னைத்தானே தேற்றிக் கொண்டால் அந்த கவலைகளில் இருந்து வெளியே வந்துவிடலாம். ஒருவர் நேர்முக தேர்வுக்கு சென்றார். நல்ல நிறுவனம், நல்ல ஊதியம், வேலை கிடைத்தால் அவர் வாழ்க்கை நன்கு அமைந்துவிடும் என்ற எதிர்பார்ப்புடனும் நம்பிக்கையுடனும் தம்மை தயார் செய்து கொண்டு சென்றார். அவரும் நன்கு படித்தவர், நல்ல திறமைசாலி. நிறுவனம் எதிர்பார்க்கும் அனைத்து தகுதிகளும் அவரிடம் உள்ளது. நேர்முக தேர்வில் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நல்ல முறையில் பதிலையும் கூறிவிட்டார். இவ்வளவு இருந்தும் அவர் தேர்வு செய்யப்பட்டு வேலை தந்து ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டது. என் திறமைக்கும் முயற்சிக்கும் இதைவிட நல்ல நிறுவனத்தில் வேலை பார்ப்பேன், நிச்சயம் வேலை எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த கட்ட முயற்சியில் ஈடுபடுகிறார். ஒரு நாள் அவர் எண்ணியபடியே வெற்றியும் பெறுகிறார். தோல்வியை கண்டு அவர் தளர்ந்து இருப்பின் வெற்றியை பெற்றிருக்க முடியாது. தேவையில்லா கவலைகள் உங்கள் தகுதியை மறைத்துவிடும். எனவே இனிமேலாவது கவலையை தூக்கி எறிந்துவிட்டு கலகலவென இருங்கள். உங்களின் சிரித்த முகமே வெற்றியின் வரங்கள். இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை முழுவதும் சாதனையாளராகவும் வெற்றி பெற்ற மனிதராகவும் உலகை வலம் வரலாம். ஷூ மந்திரகாளி, கவலையே ஓடிப்போ என நினைத்து செயலில் இறங்குங்கள். வெற்றி கனியை பறித்து கொள்ளுங்கள்.